இன்றைய முக்கிய மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் எடியூரப்பாவை கண்டித்து காவிரி மீட்பு குழுவினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே எடியூரப்பாவின் உருவபொம்மையை எரித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் எடியூரப்பாவை கண்டித்து அணை கட்ட அனுமதி இல்லை என மோடி அரசு வெளிப்படையாக அறிவிக்க கோரியும் கர்நாடகத்திற்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று கோரி புதுச்சேரி காவிரி உரிமை மீட்பு குழுவினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவர்கள் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த எடியூரப்பாவின் உருவ பொம்மையை எரித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசார் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் எடியூரப்பாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். எதிர்ப்பை மீறி அணை கட்ட முயற்சித்தால் தமிழர்களை ஒன்று திரட்டி அணையை தகர்த்தெறிவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் எடியூரப்பாவை கண்டித்து காவிரி மீட்பு குழுவினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே எடியூரப்பாவின் உருவபொம்மையை எரித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து பிரதமர் மோடிக்கு புதுச்சேரி மகிழா காங்கிரசார் சேலை, வளையல், பூ, பொட்டு, மஞ்சள், கூந்தலை அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்ந்து வருகின்றது. இதனை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் பிரதமர் மோடிக்கு சேலை, வளையல், பூ, பொட்டு, மஞ்சள், கூந்தல் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி பிரேம் பஞ்ச் காந்தி தலைமையில் நிர்வாகிகள் ஆம்பூர் சாலையில் இருந்து ஊர்வலமாக சேலை, வளையல், பூ, பொட்டு, மஞ்சள், கூந்தல் ஆகியவற்றை கொண்டு வந்து ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள தலைமை தபால் நிலையம் மூலம் பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டிக்கும் வகையில் இதனை அனுப்பி வைக்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். பிரதமருக்கு சேலை, வளையல், பூ, பொட்டு, மஞ்சள், கூந்தல் உள்ளிட்டவைகளை அனுப்பி அவருக்கு கண்டன தெரிவிப்பதாக தெரிவித்தனர். பாஜக முன்னாள் எம்எல்ஏ, பாஜக பிரமுகர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதி கொடத்தூர் பகுதியை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர் கார்த்திகேயனை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன் மற்றும் பாஜக பிரமுகர் வீரராகவன் ஆகியோர் தாக்கியதாக தெரிகிறது. இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக பிரமுகர் வீரராகவன் உள்ளிட்ட 15 பேரை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் இதுவரை குற்றவாளிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் வழக்கை மூடி மறைக்கும் வேலையில் ஈடுபடுவதை கண்டித்தும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அனைவரையும் கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவண்ணன் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திரா காந்தி சதுக்கத்தில் இருந்து பேரணியாக வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் காவல்துறை தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் பழைய சட்டக்கல்லூரி செஞ்சசாலை அருகே தடுத்து நிறுத்தினர். அப்போது லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பிய அவர்கள் பின்னர் காவல்துறை தலைவரை சந்தித்து பேசினர். வன்கொடுமை சட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவில்லை என்றால் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஜூலை 14ஆம் தேதி முதல் கொரோனா விதிகளை பின்பற்றி பள்ளி, கல்லூரிகள் தொடங்கும் என்று கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சி நிர்வாகிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனையடுத்து அவர் செய்தியாளரிடம் கூறுகையில், பாஜக தேசிய தலைமை உத்தரவின்படி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடம் பொதுமக்கள் சார்ந்த கோரிக்கைகளை கேட்டு வருகிறோம். கட்சியின் மாணவர் அமைப்பு மற்றும் நிர்வாகிகள் தரப்பில் கல்வித்துறை தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து உள்ளனர். அது தொடர்பாக அதிகாரிகளுடன் விரைந்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார். கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி பள்ளி, கல்லூரிகள் செயல்படுவதற்கு அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு மாணவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும். காவலர் தேர்வு நடத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு விரைவில் தேர்வு நடத்தப்படும். மாணவ அமைப்பினர் தமிழகத்தைப் போல் புதுவையிலும் இணைய வழியில் தேர்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அது தொடர்பாகவும் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து தட்டாஞ்சாவடி காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் மற்றும் பலகட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடியான்பேட் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் வட்டார காங்கிரஸ் தலைவர் யூனிவர்சல் சிவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து மண்ணாடிப்பட்டு தொகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கிராம பகுதியான மண்ணாடிப்பட்டு தொகுதியில் லிங்காரெட்டிப்பாளையத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம் தலைமையில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்துக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் உட்பட பலர் பங்கேற்றனர். மாட்டு வண்டியில் 2 வீலரை ஏற்றி வைத்து ஊர்வலமாக அவர்கள் சென்றனர். அதில் நாராயணசாமி, வைத்தியலிங்கம் மற்றும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். பின்னர் கையெழுத்து இயக்கத்தை பெட்ரோல் பங்க் அருகே தொடங்கினர். சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து விறகு அடுப்பில் சாலையில் பெண்கள் சமைத்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஆக்கிட்டாங்க. 101 ரூபாய் ஆகிப்போச்சு பெட்ரோல். இந்த சமையல் எரிவாயு விலையை ஏற்றிட்டாங்க. இதை கண்டித்து மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும், எங்களுடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் மக்களை சந்தித்து நரேந்திர மோடி அரசை எதிர்த்து கையெழுத்து இயக்கத்தை துவக்க சொல்லியிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த மாதம் ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் எல்லா பெட்ரோல் பங்குகளிலும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் ஒருங்கிணைந்து கையெழுத்து இயக்கத்தை துவக்கி இருக்கிறோம். மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. பக்கத்து நாடாக இருக்கிற நேபாளத்துக்கு நம்ம அனுப்புகிறோம் பெட்ரோல் டீசல் அனுப்புகிறோம். நம்ம அனுப்புகிற பெட்ரோல் டீசலை அங்கே 1 லிட்டர் 70 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் நம்ம ஊரில் 101 ரூபா விற்கிது. இது நரேந்திர மோடி அரசு ஒரு வருடத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய் இந்த பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி மக்கள் மத்தியில் இந்த சுமையை போட்டிருக்காரு. அதனால் நரேந்திர மோடி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். நரேந்திர மோடி அரசு தூக்கி எறிஞ்சால் தான் மக்களுக்கு, விவசாயியாக இருந்தாலும் சரி, தொழிலாளராக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்கிறவங்க தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அதனால் இந்த 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 கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யணும். இது முடிஞ்ச பிறகு சைக்கிள் பேரணி இருக்குது. மக்கள்கிட்ட நேரடியாக சென்று இந்த பெட்ரோல் டீசல் விலை கண்டித்து சைக்கிள் பேரணி நடத்த இருக்கிறோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கணும். இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் கட்சியிலேருந்து முதுகில் குத்திட்டு போனவர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ ரங்கசாமி அவங்கள முதுகில் குத்துறாரு. அதான் நடந்துருக்குது. இப்போ நம்மளை குத்துறாங்க, அவரை குத்துறாரு ஒருத்தவர். யார் அவங்க மாமனாரே குத்துறாரு. அதனால் யார் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்கிறானோ நடு ரோட்டில் நிற்பான். அதாவது பெட்ரோல் டீசல் பார்த்து நாங்கள் மாட்டு வண்டியில் போனாலாவது கொஞ்சம் பெட்ரோல் விலை குறையும், சைக்கிளில் போனால் பெட்ரோல் விலை குறையும்னு பார்க்குறோம். இல்லை பெட்ரோல் செலவு இருக்காது சைக்கிளில் போனால். புதுச்சேரியில் நடைபெற்ற பாஜக சிறுபான்மையினர் அணி செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பாஜக சிறுபான்மை அணி செயற்குழு கூட்டம் காந்தி வீதியில் உள்ள சூர்யா ஐகான் ஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில சிறுபான்மையினர் அணித்தலைவர் விக்டர் விஜயராஜ் தலைமை தாங்கினார். கட்சியின் மாநில தலைவர் சாமிநாதன், பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார், விவிலியன் ரிச்சர்ட், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், செயலாளர் அகினல் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் உலக அளவில் குறுகிய காலத்தில் 37 கோடி மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த காரணமாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வது, கொரோனா காலத்தில் தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டணத்தை 75% குறைத்ததற்கும், கொரோனா நிவாரண நிதியாக மக்களுக்கு 3000 ரூபாய் அறிவித்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு அரசு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உப்பளம் தொகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சினையை தீர்க்க உடனடி நடவடிக்கை எடுப்பேன் என்று அனிபால் கென்னடி எம்எல்ஏ உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வானரப்பேட்டைக்குட்பட்ட கஸ்தூரிபாய் வீதி, பல்லவன் வீதி, நேரு வீதி, முருகசாமி தோட்டம், ஜெயராமன் செட்டியார் தோட்டம் முழுவதும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இறங்கி நடந்தே களப்பணியாற்றி ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தண்ணீர் பிரச்சினை, வாய்க்கால் பிரச்சினை, மின்சார பிரச்சினை மற்றும் பொது பிரச்சனைகள் குறித்து நேரடியாக தொகுதி மக்களிடம் பேசி அவர்கள் கோரிக்கையை கலந்து ஆலோசித்து அதற்கு தீர்வும் விளக்கமும் வழங்கினார். அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உங்கள் பொது மற்றும் தனிப்பட்ட பிரச்சினைக்கு என் முழு முயற்சியால் தீர்வளிப்பேன் என்று பொதுமக்களிடம் உறுதியளித்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, ஊர் பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் உடன் தவித்த குடும்பத்தினருக்கு அனிபால் கென்னடி நடவடிக்கையால் உடனடியாக சான்றிதழ் கிடைத்தது. புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டையில் ராஜராஜன் வீதியில் உள்ள அன்வர் பாஷா என்பவர் வயது முதிர்வு காரணமாக இன்று 4:45 மணியளவில் காலமானார்.
இதனையடுத்து புதுவை நகராட்சியிடம் 5:15 மணியளவில் அவர்களது உறவினர்கள் இறப்பு சான்றிதழ் வாங்க சென்ற பொழுது அங்குள்ள அரசு ஊழியர்கள் நேரம் முடிந்துவிட்டது, நாளை வாருங்கள் என்று இறப்பு அடக்க சான்றிதழ் வழங்க மறுத்துவிட்டனர். இதனைத் தொடர்ந்து மாலை 5:40 மணியளவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிமல் கென்னடி அவர்கள் புதுவை நகராட்சி சென்று மூடப்பட்ட அலுவலகத்தை திறந்து சம்பவ இடத்திலேயே புதுவை நகராட்சி ஆணையருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இறப்பு அடக்க சான்றிதழ் வழங்கும் அதிகாரியை வரவைத்தார். பின் சுமூகமாக அடக்க சான்றிதழ் உப்பளம் தொகுதி உறுப்பினரால் நகராட்சி நிர்வாகம் மூலமாக பதிவு செய்யப்பட்டது. உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் இத்தகைய சிறப்பு செயலால் அவருக்கு பாராட்டும் புகழும் இணையதளம் மூலமாகவும் நேரடியாக செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.